வணக்கம் மக்களே! வெல்கம் டூ அவர் சேனல் ராஜ் பியாண்ட் மேப்ஸ். நம்ம சேனலோட மெயின் எய்மே பார்த்தீங்க அப்படின்னா, யூரோப்ல இருக்க முக்கியமான பிளேஸஸ்லாம் ஏர்லி மார்னிங்ல கூட்டமே இல்லாம பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறது தான். அதுக்காக நாம இன்னைக்கு லக்சம்பர்க் சிட்டி போக போறோம். வாங்க போலாம். டைம் இப்போ சரியா காலையில 4:50 ஆகுது. நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னும் ஒருத்தவங்கள கூட ரோட்ல பார்க்கல. முதல்ல நம்ம காரை ஒரு பார்க்கிங்ல போட்டுடலாம். அதுக்கப்புறம் பொறுமையா போயிட்டு சிட்டியை சுத்தி பார்க்கலாம். ஆர்வ கோளாறுல ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப டார்க்கா இருக்கு. இங்கேயே வெயிட் பண்ணி வெளிச்சத்துல இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு வழியா விடிஞ்சிருச்சு. இந்த பிளேஸ் ஒரு ஃபேமஸான வியூ பாயிண்டிங்க. இது யூரோப்போட மோஸ்ட் பியூட்டிஃபுல் பால்கனின்னு சொல்றாங்க. எதனாலனா கீழே பார்க்குறீங்க இல்லையா, இந்த அல்சைட் வேலி, அதில் இருக்கிற ரொம்ப பழமையான குவார்ட்ரஸ் அண்ட் அதோட சேர்ந்து இருக்கிற ஒரு ஃபோர்ட்ரஸ். அந்த ஃபோர்ட்ரஸ் மேலே தான் நாம் இப்போ இருக்கோம். அதை பற்றி பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் ஒரு ஸ்டேஜில் ப்ரிசனாகவும் இன்னொரு ஸ்டேஜில் ஆர்மி ஹாஸ்பிட்டலாகவும் இருந்திருக்கு. நாம பார்த்ததுக்கு பின்னாடி பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த வியூவை பார்க்கலாம் நீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபோர்ட்ரஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. இந்த ஆல்சைட் வேலியை சுற்றி அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஃபோர்ட்ரஸ் இருக்குது. இதை பாக் கேஸ்மேட்ஸ்னு சொல்கிறாங்க. இது ஒரு அண்டர் கிரவுண்ட் மிலிட்ரி டனலாக 16th செஞ்சுரியில் ஸ்பானிஷ் ரூல் பண்ணப்போ உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு ரூல் பண்ண ஃப்ரெஞ்ச் அண்ட் ஆஸ்ட்ரியன் மிலிட்ரியும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை மெயினாக இந்த சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுற, மறைஞ்சிருந்து தாக்குற ஒரு இடமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு அரணா இந்த சிட்டியை பாதுகாத்து வந்திருக்கு. ஏர்லி மார்னிங்கில் நான் வந்தப்போ இந்த பிளேஸ் ஓப்பனாக இல்லை. அதனால் நான் போயிட்டு மறுபடியும் இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த போர்ஷன் மட்டும் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். வாங்க இப்போ நம்ம கீழே போய் பார்ப்போம். இதுதான் நம்ம மேல இருந்து பார்த்த அந்த ஆல்செட் ரிவர். இந்த 2 டக்கும் ரொம்ப பிஸியா அவங்க பிரேக்ஃபாஸ்ட்ல இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுமே இங்க இருக்கிற மக்களுக்கு ஃப்ரீ. அது எதனாலனா, லக்சம்பர்க் சைஸ்ல சின்னதா இருந்தாலும் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இங்க இவங்களோட ஜிடிபி பெர் கேபிட்டா, அதாவது இங்க இருக்கிற தனி ஒருத்தவங்களோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1,50,000 மேல. இப்போ நம்ம கிரந்த் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதுக்கு இந்த ஸ்டேர்ஸை தான் யூஸ் பண்ணோம் நாம. வாங்க ஏறிப்போம். ஒரு வழியா மேலே வந்துட்டோம் நாம. கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்ததுக்கு ஒருத்தான வியூ தான் இல்லை. நான் இப்போ வந்த வழியே திரும்பி போகணும். இப்போ போயிட்டு நம்ம மெயின் சிட்டியை சுற்றி பார்க்கலாம்.
சிட்டிக்குள்ள வந்துட்டோம் நாம. இப்போ நீங்க பார்க்கறது கிராண்ட் டியூக்ஸ் பேலஸ். இன்னுமே ஆக்டிவ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒர்க்லாம் நடக்கிறதால இங்கே விசிட்டர்ஸ்க்கு ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் தான். இப்போ நம்ம இருக்கிறது லக்சம்பர்கோட ஃபேமஸான ஒரு பிஸியான ஸ்கொயர். இங்கே பப்ளிக் ஈவெண்ட்ஸ் அப்புறம் நிறைய கேதரிங்ஸ் எல்லாமே நடக்கும். இந்த நினைவு தூணை வேர்ல்டு வார் 1 இறந்தவங்க அப்புறம் இந்த கண்ட்ரியோட ஃப்ரீடம்காக போராடினவங்க நினைவாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you soon.